என்ன டேப் மேம் இது? செல்லோ டேப்பா? இது செல்லோ டேப் கிடையாது, இது வந்து ஃபியூசிங் டேப். இந்த ஃபியூசிங் டேப் எதுக்கு மேம் யூஸ் ஆகும்? ஃபேப்ரிக்கையும் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூசிங் டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சு நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபியூசிங் டேப்பை நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை எடுத்துகிட்ட பிறகு நம்மளோட லைனிங் பார்ட்டுக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இடையில நம்ம இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சுட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஃபியூசிங் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேப்ரிக்குமே நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ்லாம் லைனிங்கோட அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் குர்த்தி கட்டிங் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 4-in-1 காம்போவை அவைல் பண்ணிக்கோங்க. என்ன டேப் மேம் இது? செல்லோ டேப்பா? இது செல்லோ டேப் கிடையாது, இது வந்து ஃபியூசிங் டேப். இந்த ஃபியூசிங் டேப் எதுக்கு மேம் யூஸ் ஆகும்? ஃபேப்ரிக்கையும் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூசிங் டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சு நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபியூசிங் டேப்பை நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை எடுத்துகிட்ட பிறகு நம்மளோட லைனிங் பார்ட்டுக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இடையில நம்ம இந்த ஃபியூசிங் டேப்பை வச்சுட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஃபியூசிங் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேப்ரிக்குமே நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ்லாம் லைனிங்கோட அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் குர்த்தி கட்டிங் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 4-in-1 காம்போவை அவைல் பண்ணிக்கோங்க.